லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ராதிகா, இப்பவாச்சும் புரிஞ்சுக்கிட்டியேடி. அது போதும் ராதிகா, நீ சந்தோஷமா வாழணும். எங்க எல்லாருடைய ஆசையும் அதுதான். எனக்கு பார்த்திபன் மேல கோவம்க்கா. அத போய் உங்ககிட்ட, அரவிந்த் கிட்ட, எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டேன். நீ கோவப்படுற அளவுக்கு பார்த்திபன் உனக்கு எந்த கெடுதலும் செய்யல. நீ அவன்கிட்டயே நேரடியா பேசிருக்கலாம், எல்லாமே சரியா இருக்கும். எதை சரி பண்ணணும்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே எல்லாமே சரியாயிடும் ராதிகா. நான் அரவிந்த் கூட பேசணும்க்கா. எல்லாமே ஏன் தப்புதான் சொல்லணும். நான் சொன்னா கேப்பாருல்லக்கா. நீ பேசினா அரவிந்த் கோவம் எல்லாம் காணாம போயிடும். நீ பேசு, சரியா? சரிக்கா, நீ என்ன மன்னிச்சிட்டல்ல? ஏய், மன்னிப்பெல்லாம் கேக்குற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ராதிகா. நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, அதுக்கப்புறம் என்ன? போய் சந்தோஷமா அரவிந்த் கிட்ட பேசு. அழாத. கடவுளே, எல்லாம் உன் கருணை. சரி, போய் பேசு. இந்த ரஜினி, இந்த பேப்பர் தானே நீ கேட்ட? ராதிகா திருந்திட்டான்னு நீ நம்புறியா ரஜினி? இல்ல, உன் முகம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, அதான் கேட்டேன். அவையே பத்மாமா தெரிஞ்சிருக்க கூடாது. இந்த கேள்விக்கு இப்ப என்கிட்ட பதில் இல்ல ரஜினி. ஆனா நீ அவளை முழுசா நம்புறது சரியில்லைன்னு மட்டும் தோணுது. இல்ல பத்மாமா, இவ்வளவு நாளா அரவிந்த பார்த்து பேசாம இருந்தவ இன்னைக்கு அரவிந்த பார்த்ததும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ரஜினி, நீ புத்திசாலி. ஆனா பாசம்னு வந்துட்டா நீ வேற எதையுமே யோசிக்க மாட்டேங்கிற. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பாத்துக்கோமா. சித்தி, நீங்களும் என்ன? போதுமா? இல்ல இல்ல இல்ல, நான் வரேன். ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்கோம், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்ன பேசணும்? இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? பார்த்திபன் உங்களதான். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதே மாதிரி நடந்துட்டே இருக்க போறீங்க? மறுபடியும் என்கிட்ட ரஜினியை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாதீங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா அந்த மாதிரி தான் ஏதோ பேச வந்த மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பார்த்திபன். எங்க அம்மாவும் அப்பாவும் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நான் திரும்ப அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் தரதுக்கு தயாரா இல்ல. என்னையும் ரஜினியும் மட்டும் தான் கஷ்டப்படுத்துவல்ல? என் மனசுல ரஜினி மட்டும்தான் இருக்காங்கன்னு நான் தான் உங்ககிட்ட தெள்ள தெளிவா சொல்லிட்டேன்ல.
சொன்னீங்க, ஆனா ரொம்ப லேட்டா சொன்னீங்க. ஆமா, அப்ப நான் சொன்னது ரொம்ப லேட்டு தான். ஆனா இப்போ அப்படி இல்லையே. இப்பவும் என் மனசுல ரஜினி தான் இருக்கா. அது உனக்கு நல்லா தெரிஞ்சும் ஏன் இந்த கல்யாண ஏற்பாடுக்கு சம்மதிச்ச? அனிதா தான் சொல்றானா, உனக்கு எங்க போச்சு? ஏன் நிறுத்திட்டீங்க? கேளுங்க. அனிதா தான் சொல்றானா, உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு தானே கேட்க போறீங்க. கேளுங்க. இப்போ நான் சரியா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். ரஜினி உங்க வாழ்க்கையில இருக்க போறது இல்ல. எப்படியோ யாரோ ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர போறா. அது நானா இருந்தா என்ன? ராகவி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நீ என் வாழ்க்கையில இருந்தா மட்டும் போதுமா? என் வீட்டுக்கு மருமகளா இருந்தா மட்டும் போதுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் மனசுக்குள்ள வர முடியாது. இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. அதான் 2 பேரும் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன? உங்களை மாதிரி அன்பா பாசமான ஒருத்தரை ரஜினி மாதிரி முட்டாள்தனமா நான் மிஸ் பண்ண விரும்பல. ராகவி, நான் உண்மையை தாங்க சொல்றேன். ஏன் மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் மேல அன்பா அக்கறையா இருக்கிறது கூட தப்போன்னு யோசிக்க வச்சுட்ட ராகவி. ஆட்டோ, பத்மாமா. நான் ஒருத்தி இங்க உட்கார்ந்துருக்கேன். அத்தை பத்மாமாவா? இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏய் நில்லு. ஏன் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க? அதுவா, மனசே சரியில்லைங்க. ரொம்ப அப்செட்டா இருக்கு. ரொம்ப பசிக்குது. உனக்கு பசிச்சா அம்மாவையும் பத்மாமாவையும் தான் தேடுவியா? பசிக்குதுன்னு வந்து என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் என்ன உனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு தர மாட்டேனா? நீங்களா? ஏன், நான் சமைச்சு நீ சாப்பிட்டது இல்லையா? அப்படி இல்லையே. யார் சொன்னது? ஒரு விருந்தே சமைச்சு கொடுத்தீங்களே. ஆனா அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஓஹோ, அப்போ ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல நல்லா சமைச்சேன்னு சொல்றியா? ஐயோ, அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலைங்க. போய் அங்க உட்காரு. போங்கறல்ல. போறேன். இப்ப நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடுற. எங்க? பேசாத. ஏதாச்சும் நல்ல பாட்டா கேட்டுட்டு நீ இங்க இருந்து அசைய கூடாது. என்னாச்சு? நான் வரட்டுமா? ஒண்ணும் தேவையில்லை, நீ அங்கேயே உட்காரு, நான் பாத்துக்கிறேன். கிழங்க வாசனை தூக்குதே. இதுக்கு மேலலாம் என்னால இங்க இருக்க முடியாது. நானே எடுத்து வைக்கிறேன். எப்படி இருக்கு?
ஆஹா அல்டிமேட்டுங்க, செம்ம டேஸ்ட். ஆனா ஆனா அந்த மசாலால தான் கொஞ்சம் உப்பு கம்மி. உப்பு கம்மியா? சான்ஸே இல்ல. பார்க்கலாம். கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா நல்லதா இருக்குல்ல. இப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. இன்னும் 2 பூரி கொடுங்களேன். இந்தா. ஐயோ, பூரியே கழுத்து வரைக்கும் இருக்குங்க. இது என்னது? சூடான இஞ்சி டீ. அப்போ ஓகே, கொடுங்க. இந்த ஒரு நாள் உன் வைஃபா வாழ்ற மாதிரி இருக்கு. இந்த ஒரு நாள் நினைச்சுக்கிட்டே நான் காலம் முழுக்க வாழணும். நிஜமாவே இன்னைக்கு தான் ஒரு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ற ஃபீல் இருக்கு. காலம் முழுக்க இப்படியே வாழணும்னு ஆசையா இருக்கு. ஏங்க பாத்து பாத்து லட்சுமி, பாத்து. என்னாச்சு? தெரியல. நான் பொய் சொன்னா மட்டும் திட்டுறீங்க, நீங்க என்கிட்ட பொய் மட்டும் தான் சொல்றீங்க. இப்ப நான் சொன்னது தானே நீங்களும் மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்க. தெரியுது. உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? உன் லைஃப் மாதிரி ஈஸி நினைச்சியா? இல்லங்க, அட்லீஸ்ட் நான் 2 நாளாச்சும் ரஜினியோட இடத்துல இருந்திருக்கேன். உங்க லைஃப் ஈஸி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பார்த்திபனை பத்தி தான் ரஜினிக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல, எனக்கு தெரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரி, என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ நீங்க தான் பார்த்திபன், நான் ரஜினி. ஓகேவா? ஹாய் ஏஞ்சல். முறைச்சாலும் ஏஞ்சல் மாதிரி தாங்க இருக்கீங்க. என்ன வேணும் உனக்கு இப்போ? என் மொத்த வாழ்க்கையும் உங்க கூட வாழணும். அது அங்க போய் தட்டு மாத்துறதுக்கு முன்னாடி தெரியலையா? இருங்க, நான் இன்னும் சொல்லியே முடிக்கலையே. எனக்கு உங்க கூட தான் வாழணும்னு ஆசை. ஆனா நீங்க தான் பார்த்திபனை நேசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அதுக்காக உடனே அங்க போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆடுவியா? இப்படி சண்டை போடுறதுக்கு பதிலா பார்த்திபனை எனக்கு பிடிச்சிருக்கு, பார்த்திபனை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்லவும் மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என் காதலை விட அந்த சத்தியம் பெருசா? இல்ல, காதலை விட நட்பு பெருசு. அவன் நல்ல ஃப்ரெண்டா இருந்திருந்தா உங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருப்பா. அந்த நட்புக்கே எந்த அர்த்தமும் இல்லையே.
என் குடும்பம், என் ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நான் இப்படிதான் இருப்பேன். ஏன்னா நான் ரஜினி. ஆனா ரஜினியோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை இப்ப வாழ போறீங்க. இதுக்கு பதில நீங்க தான் சொல்லணும் ரஜினி. இந்த முடிவுல மட்டும் நீங்க கொஞ்சம் சுயநலமா இருங்க, தப்பு இல்ல. ஏன்னா எல்லாருமே அதனால சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அனிதா சந்தோஷமா இருக்க மாட்டா. எனக்காக எப்பவுமே கூட நின்னவாவ. என்னால அந்த நன்றியை மறக்க முடியாது பார்த்திபா. இன்னைக்கு எனக்காக நீ எதையுமே எதிர்பார்க்காம எல்லாம் செய்யறன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதனால உன்னை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீ என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னால உன் இடத்துல இருந்தவ அனிதா தான். அவ மட்டும்தான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கா. உன்னை விட்டு கொடுக்கறது நியாயம் இல்லைன்னா அவளை விட்டு கொடுக்கறதும் நியாயம் இல்லைன்னு. ரஜினி, அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ சந்தோஷமா இருக்கணும் தான் அவளும் போராடுறா. என்னால இந்த குடும்பத்தால உனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிருக்கு சொல்லு. ஏங்க அவளை காயப்படுத்துற துணிச்சல் எனக்கு இல்ல. ரஜினி, அத்தா வாங்க கொடுங்க. அம்மா எங்க போயிட்டீங்க? யாருமே இல்லாம வீடு நல்லாவே இல்ல. ஏ ரஜினி இல்லையா? ரஜினி உள்ளதா இருக்கா? முதல்ல உட்காரு ரஞ்சிதா. எதுவும் வேணுமா அத்தை? மா, நீங்க மட்டுமா வந்திருக்கீங்க? அவங்களாம் வரலையா? அவங்கெல்லாம் கோயிலே இருக்காங்க ரஜினி. காலையில தான் வருவாங்க. ரஞ்சிதத்துக்கு உடம்பு முடியல, அங்க இருந்தா இவளால தூங்க முடியாதுன்னு சொல்லி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். என்னாச்சுமா? நான் வேணா டேப்லெட் கொண்டு வரவா? உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குடி. புடிங்க. போதுமா அத்தை? போதும்பா. இந்த நீயே டயர்டா வந்திருக்க, போய் தூங்கு போ. சரி பாத்து. பரவாயில்லப்பா, நான் எடுத்துக்கிறேன். ஐயோ ரஞ்சிதம், என்னங்க? வர அவசரத்துல உனக்கு மாத்திரை வாங்காம வந்துட்டோம். சரி நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, அத்தைக்கு தேவையான மாத்திரை எல்லாம் நான் வாங்கி வச்சிட்டேன். அத்தை இன்னும் 2 நாளைக்கு தான். மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க, உடம்பு கம்ப்ளீட்டா சரியாயிடும். பார்த்திபா, கொஞ்சம் இருப்பா. இருங்க வரேன். ரஞ்சிதம், என்னமா இது உன் கையில? பார்த்திபனுக்கு தீபாவளி அன்னைக்கு காயம் பட்டுச்சுல்ல, எந்த களவாணி பயலோ அடிச்சு போட்டு உடம்பெல்லாம் காயமாகி இப்பதான் சரியா இருக்கு. கோயில்ல பூசாரி கிட்ட கேட்டேன், முதல்ல திருஷ்டி சுத்தி போடுங்க, அப்புறமா வேற பரிகாரம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. பார்த்திபா, நீங்க வா வா, இப்படி வா, இங்க வந்து நில்லு. எப்படி இவன் கதையை முடிக்கலான்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இவன் என்னன்னா திருஷ்டி சுத்த வந்துட்டான்.
ச்சே. இருங்க அத்தை. இந்த வீட்டுல டிஷ்டி இருக்கிறது உண்மைதான் அத்தை. ஆனா அது எனக்கு இல்ல, உங்களுக்கு. அமைதியா நில்லு. எதையாச்சும் சொல்லி என்ன குழப்பாத. அத கொடுங்க அத்தை, சொல்றேன். கொடுங்க எதுக்கு அத்தை, பார்த்திபா? கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. அத்தை, நீங்க ரஜினி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்து, அவளுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் பார்த்து இந்த ஊர் கண்ணு முழுக்க உங்க மேலதான் இருக்கு. அதான் இந்த வீட்டுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வருது. அப்படியா பார்த்திபா? என் காதுல விழுற மாதிரி எத்தனை பேர் பேசிக்கிறாங்க தெரியுமா? நீங்க முதல்ல இப்படி வந்து நில்லுங்க, நில்லுங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, கண்டதெல்லாம் கறிக்கட்டும், கடுகு போல வெடிக்கட்டும். இப்ப துப்புங்க. என்ன பார்த்திபா? துப்புங்க அத்தை. அவ்வளவுதான். இப்படியே நெருப்புல கொண்டு போய் போட்டா எப்படி வெடிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். இவனுக்கு இதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு பாரு. உன்னை நேசிக்கிற நான் விலகி விலகி நிக்கிறேன். உன்னை வெறுத்தவங்க உன் மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது?